பிறந்த ஒவ்வொருவனும் அள்ளி அள்ளி பழக வேண்டிய அமிர்தமடாது. டான் தமிழ் நேயர்களுக்கு வணக்கங்கள். சென்ற வாரத்தினுடைய தொடர்ச்சியாக இந்த வாரமும் ஸ்மைலி குறுந்திரைப்படத்தினுடைய குழுவினர்கள் தான் இணைந்திருக்கிறார்கள். அந்த வகையிலே அந்த திரைப்படத்தில் பணியாற்றக்கூடிய ஆர்ட் டைரக்டர் சரண் சங்கர், டிஓபியான RS ரமணியும் இணைந்திருக்கிறார்கள். அவர்களை நிகழ்ச்சிக்குள் வரவேற்கலாம். வணக்கம். ஓகே, ரெண்டு பேரும் எப்படி இருக்கிறீங்க? சரி, RS ரமணி இந்த நிகழ்ச்சியினூடாக முதலும் எங்களோட இணைந்திருந்தீங்க. ஸோ உங்களை பற்றி எங்கள் மக்களுக்கு ஒரு அறிமுகம் இருந்திருக்கும். கண்டிப்பாக சரண் சங்கர் ஒரு ஆர்ட் டைரக்டராக இப்போதான் இந்த நிகழ்ச்சியினூடாக இணைந்து கொண்டிருக்கிறீங்க. ஸோ உங்களை பற்றின ஒரு அறிமுகம், இவ்வளவு காலம் சரண் சங்கர் யாரு, என்ன மாதிரியான விடயங்களை பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி எங்களோட மக்களோட பகிர்ந்து கொள்ளுங்க. என் பேர் சரண் சங்கர். நான் ஒரு கனகாலம் 2018 சினிபிலிட்டிலே இருக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸாக கிட்ட படங்கள்ல வேற சில இதை ஒர்க் பண்ணியிருக்கேன். இப்போ இது ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக தான் இந்த வாய்ப்பு எனக்கு ஆர்ட் டைரக்டராக கிடைச்சது. இப்போ ஆர்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணியிருக்கிறேன். ஓகே, அதாவது நீங்கள் இந்த ஃபீல்டுக்குள்ள ஆர்ட் டைரக்டராக தான் வர வேணும் அப்படின்னு சொல்லி வந்ததா, இல்லை யதார்த்தமாக இந்த ஒரு ஃபீல்டுக்கு நீங்கள் தெரியாமல் தடம் புரண்டு கால் வச்சதா? இல்லை, நான் ஆர்ட் டைரக்டராக நினைக்கல. நான் டிரெக்டராக ஒன்று வந்தேன். ஸ்டார்டிங்கில் நான் ஒரு 2-3 ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்கேன். அதில் டிரெக்டர்லேருந்து விட்டு ஆக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டு இது ஆக்டர்லேருந்து அப்ப பிரச்சனை இல்லை, அந்த ஆசையை நாங்க இப்ப நிறைவேற்றலாம் அப்படின்னு சொல்லிருக்கேன். கொஞ்ச நேரத்துல நீங்கள் ஒரு பாட்டு இந்த நிகழ்ச்சிக்கு ஆயத்தப்படுத்தி வச்சிருங்க. சரி, RS ரமணி, நீங்க இந்த திரைப்படத்துல டிஓபியா எப்ப நீங்க அவங்களோட கைகோர்த்து இதுல நான் தான் டிஓபியா பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு எப்ப அந்த ஒரு தகவல் வந்திருந்துச்சு? ஸோ இந்த பிலிம்ஸோட கதையெல்லாம் கேட்கும் பொழுது ஓகே, இதுக்கு எங்களால சரி கரெக்டான ஃப்ரேமை வைக்க முடியும் அப்படின்ற கான்ஃபிடென்ஸ் உங்களுக்கு எப்ப வந்துச்சு? இல்லை, எனக்கு முதல் ஸ்டோரி சொல்லிக்கே நான் பிடிச்சி போச்சு எனக்கு. அப்போ நான் சொல்லிட்டேன் ஓகேண்ணா. முக்கியமாக ஒரு ப்ரொஜெக்ட் எடுத்துன்னு சொன்னால் நான் அதில் என்ன அட்வான்டேஜாக நாங்கள் செய்யலாம் அதை தான் யோசிச்சு செய்கிறது. அப்போ எனக்கு இந்த ஸ்க்ரீன் பிளேம் ஃபுல்லாகவே எனக்கு பிடிச்சி போச்சு. அப்போ நான் சொன்னேன் நான் செய்கிறேன்ட்டு. அப்படி தான் தொடங்கிச்சு. அது அப்படி போய் 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 அப்படியே பெருசாகிட்டு இருக்கு. ஓகே, கண்டிப்பாக டிரெக்டர் ஒரு திரைப்படத்தினுடைய நாடி அப்படின்னு சொன்னால் அதோட நாளம் கண்டிப்பாக டிஓபியாகத்தான் இருக்க முடியும். நீங்கள்லாம் அந்த கதைக்கான ஒரு களத்தை அப்படியே உருவாக்குவீங்க இல்லையா? ஸோ அப்படி ஃப்ரேமிங் வைக்கும் பொழுது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ஓகேவா இருந்துச்சு? அதாவது நடிகர்களோட ஒத்துழைப்பாக இருக்கட்டும் சரி, டிரெக்டரோட வழிகாட்டுதலாக இருக்கட்டும் சரி, என்ன மாதிரி இருந்தது இந்த திரைப்படம்? டிரெக்ட் சொன்ன மாதிரி டைம் தான் எங்களுக்கு பயங்கர இஷ்யூவாக இருந்துச்சு. மற்றபடி ஆக்டரோ சரி, மாடரேஷனோ, லைட்டிங்கோ எல்லாமே எங்களுக்கு இதாக தான் இருந்துச்சு. எங்களுக்கு அடுத்த இப்போ உடனே குறிப்பிட்ட நேரத்தில் இந்த ஷூட் முடிக்கணும் அப்படிதான் போய்கிட்டே இருந்ததை தவிர மறுபடி ஒரு இதுவும் இல்லை. நல்லா தான் போயிருந்துச்சு. ஸோ இப்போ கண்டிப்பாக வெற்றிகரமாக படமுமே ரிலீஸ் ஆகிருந்துருந்துச்சு. ஸோ இப்போ 2 பேருக்குமான வரவேற்பு எப்படி இருக்குது? நீங்கள் ஒரு டிரெக்டர், ஆர்ட் டைரக்டராக உங்களுக்கான அந்த அங்கீகாரம் எப்படி இருக்குது? உங்களுக்கு ஒரு டிஓபி அங்கீகாரம் எப்படி இருக்குது இந்த திரைப்படத்துக்கு? நல்ல ஒரு இதுதான். ஆனால் என்ன நாங்கள் பெட்டராக செஞ்சுருக்கலாம்னு எனக்கு தோட்டம் இருக்கு. ஆனா நிறைய பேர் என்ன சொல்லிருக்காங்க, நல்லா இருக்கு, இது எப்படி நீ செஞ்சிருக்க, புதுசா சர்வை பண்ணியிருக்கேன், அப்படி நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஆனா எங்கள்கிட்ட அடுத்த நோக்கம் என்னன்னு சொன்னா நாங்க இதை விட பெட்டரா செய்யணும். ஸோ நாங்க நிறைய விஷயம் ஒன்று நாங்க செய்யறோம்னு சொன்னா அதை விட நாங்க இன்னும் அடுத்த இதில் செய்யணும். அதுதான் நான் யோசிக்கிறேன். ஓகே, நீங்க சொல்லுங்க. நான் இந்த படத்துல ஃபர்ஸ்ட் ஆர்ட் டைரக்டரா போகல, கேமரா டீம் தான் போனேன். அதுக்கப்புறம் ஆர்ட் டைரக்டரா அவர் சிந்து தான் ஒர்க் பண்ணேன். அவர் வேற ஒரு படத்துல கமிட் ஆகி எனக்கு சொல்லிட்டு போயிட்டு இப்படி தான் பண்ணேன்னு சொல்லிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் ஆர்ட் ஒர்க் பண்ணேன். சார் நான் தான் ஆர்ட் ஒர்க் பண்ணது தெரியாது. அதுமாதிரி ஓகே, எனக்கு ஆர்ட் ஒர்க்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு. சும்மா வேற படங்களுக்கெல்லாம் பண்ணியிருக்கேன், அது பேர் வேற இல்லை. மற்றபடி இதுக்கு தான் எனக்கு ஒரு நேம் கிடைச்சிருக்கு. கண்டிப்பாக ஆர்ட் டைரக்ஷன் அப்படின்றது ஒரு படத்தினுடைய முக்கிய ஒரு பங்கை வகிக்கும். ஸோ சாதாரண விடயம் இல்லை ஆர்ட் டைரக்ஷன் அப்படின்றது. ஸோ ஒரு கதைக்கு ஒரு களத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வடிவமைப்பை கொடுக்கக்கூடியது கண்டிப்பாக ஆர்ட் டைரக்ஷனாக தான் இருக்கும். ஸோ இந்த ஃபீல்டில் நீங்கள் அவங்க சூஸ் பண்ணி விடும் பொழுது உங்களுக்கு எப்படி ஓகேயா இருந்துச்சு? என்னால் அந்த ஒரு கான்ஃபிடென்ட் இருந்துச்சு, என்னால் இதை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி? பண்ணது இது இருந்தது. ஏன்னா ஸ்டார்டிங் செஞ்சவனால நின்று அன்னைக்கு ஷூட்டிங்ல நின்னா தான் அப்போ எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஏன்னு சொன்னா முதல்ல நான் சொன்ன படத்துக்குலாம் பண்ணியிருக்கிறேன். அப்போ எனக்கு அதில் கொஞ்சம் ஆர்வம் இருக்குது, இப்படி பண்ண மாட்டேன். அப்போ எனக்கு ஈஸியாக இருந்தது பண்ணுறது, பிரச்சனை இல்லை. ஓகே, சரி. அதாவது சென்ற வாரம் உங்களுடைய இயக்குனர் ஒரு விடயத்தை பகிர்ந்திருந்தார். அதாவது ஒரு ஆக்சிடென்ட் சீன் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி, அதுக்கு நீங்கள் தான் ஒரு மெயினாக அந்த ஆர்ட் டைரக்ஷன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அங்கே நிறைய மக்கள் கூட்டம் அந்த அளவுக்கு நிறைஞ்சிருந்துச்சு அப்படின்னும் பொழுது அந்த ஆர்ட் டைரக்ஷன் ஒரு அவ்வளவுக்கு ஒரு உண்மைத்தன்மை இருந்திருக்குது அப்படின்ட்டு எங்களால் புரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. ஸோ அப்படி இருக்கும் பொழுது அந்த சனக்கூட்டத்தையுமே சமாளித்து கொண்டு உங்களுடைய ஆர்ட் டைரக்ஷனையுமே மெயின்டைன் பண்ணுறது எப்படி இருந்துச்சு அந்த ஒரு சவால்? அது அந்த பண்ணாதான் போச்சு. டென்ஷனா அந்த டைம் ஹார்ட் ஒர்க்
ஆக்டிவ் சீன் இருக்குன்றது எனக்கு தெரியாது இருக்கு. அது பிறகு அந்த டைம் அந்த மெக்கானிக்ல போய் அந்த பார்ட்ஸ் எல்லாம் எடுத்து பிளட் எல்லாம் எடுத்து அந்த படத்துக்கு ஒரு யூஸ் பண்ண ஒரு முக்கியமான இதெல்லாம் எடுத்து செஞ்சாச்சு. போய் ஆக்சிடென்ட் பண்ண சீன் எடுத்தோம்னா அது உண்மையான ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி ஆக்கள் பப்ளிக் நினைச்சிட்டேன். அதுக்கப்புறம் நான் பக்கத்துல நின்று அவர் அடிபட்டு ஒரு ஆள் வந்து அந்த அந்த சீன்ல பைக் மட்டும்தான் இருக்கும். ஒரு சீன்ல பைக் ஆள் இருப்பார். அப்ப அந்த பைக் இருக்கிற சீன்ல ஒரு ஐயா வந்து இருக்கிறார். என்ன அடிச்சு விட்டுட்டானோ ஓமே ஆள் அடிச்சுதான் வெட்டி ஆட்டியா சொல்லி பேர் பாருங்க அப்படி நான் அந்த பதவியோட தான் நானும் கழிச்சு கொண்டு பண்ணா போயிடுது. அப்ப என்ன சிரிப்பு நான் என்ன பேக் சைட் தான் இந்த இது இருந்தா நான் பண்ண அடிச்சு கொண்டு எனக்கு ஆர்ட் ஒர்க் தானே அது நான் பண்ணினேன். ஓகே சரி ரமணி, ரெண்டு பேர்லுமே வந்து அதாவது உங்களோட இந்த பிஹைண்ட் த கேமரா கதைக்கும் போதே சொல்லியிருந்தாங்க உங்களுக்கு ரெண்டு பேருக்குமே ஆக்டிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி. ஏதாவது நீங்க படைப்புகள்ல கமிட் ஆயிருக்கிறீங்களா அல்லது போனால் செய்திருக்கிறீங்களா இதுவரை? பண்ணிருக்கிறேன் இல்ல அது சும்மா பண்ணது. ஆனா ஆக்டிங்ல எனக்கு இப்படிதான் இன்ட்ரெஸ்ட் இல்லை, கேமரா தான் மெயினா. அது கேட்ட ஃப்ரெண்ட்லியா கேட்டபடியா சும்மா போய் பண்ணது படம். ஓகே சரண், உங்களுக்கு? நான் ஆக்டிங்லாம் ஆசையா வந்தேன். எனக்கு போட்டியில் இருக்கிறபடியா வாய்ப்பு கிடைக்கல. எனக்கு ஆடிஷன் அட்டன் பண்ணியிருக்கேன், ஒரு ரெண்டு அட் செஞ்சிருக்கேன். அதுக்கப்புறம் ஷார்ட் ஃபிலிம் வந்து பண்ணியிருக்கேன். அடுத்து டப்பிங் பண்ணியிருக்கேன். கடைசியாக ஒரு படம் ரிலீஸ் ஆனது, அதுக்கு டப்பிங் பண்ணியிருக்கேன். அதுமாதிரி ஒரு ஷார்ட் ஃபிலிம் டிரெக்ட் பண்ணா இன்னும் ரிலீஸ் பண்ணிடுறேன். அப்படியே தான் போயிடுச்சு. ஓகே, என்ன விடயத்தை நீங்க முக்கியமா நோக்குறீங்க? அதாவது எங்களுக்கான வாய்ப்புகள் இங்க கிடைக்கப்படவில்லை, திறமை இருந்தும் கொடுக்குறாங்க இல்லை அப்படின்னும் பொழுது என்ன ஒரு விடயம் மெயினா உங்களுக்கு அது ஒரு தடையா இருக்குது? அது நிறையவே இருக்குது. தங்களுக்குள்ளே ஒரு டீம் ஒன்று வச்சு தங்களுக்குள்ளேயே ஆக்கள் எடுத்துக்கொள்றாங்க, வெளியே ஆக்கள் எடுத்துக்கொள்ளணும்ன்ற ஒரு இது இல்லை. அடுத்தது ஆடிஷன் பேர்ல பெரிய பந்தா காட்டுவாங்க. சரி, அடுத்த இந்திய கலைஞர் மாதிரி ஆடிஷன் வைப்பினாங்க. ஆடிஷன் வைப்பினா வேற கணக்கு இருக்கு, வெயிட் பண்ணி சொல்லுங்க போறோங்க. இல்ல என்ன சொன்னா அவையிலும் வளர இல்லை இன்னும். அவையிலும் ஸ்டார்டிங்ல இருப்பினோம். சில பேர் எல்லாரும் சொல்லல, சில பேர் வேலையும் ஸ்டார்ட்ல இருப்பினோம். அவையிலும் வளர்ற கலைஞர்கள் தான், நாங்களும் வளர்ற கலைஞர்கள் தான். அதுக்குரிய மரியாதை தரமாட்டினா அவைய பேர் டிரெக்டர், 10 படம் டிரெக்டர், 1000 படம் டிரெக்டர் மாதிரி இருப்பினோம். எனக்கு கொஞ்சம் அப்படியான பிரச்சனை அவையிலுக்குள்ளேயே எடுத்துக்கொள்ள வேணும். கண்டிப்பாக, அதாவது உங்களுடைய கருத்துக்களை எல்லாம் நாங்கள் ஏற்க முடியாது இருந்தாலும் கூட ஒரு சிலது ஏற்கக்கூடிய மாதிரி இருக்கு. அதாவது வந்து இந்த ஒரு குறிப்பிட்ட குழுவை வைத்து ஒரு நகர்ந்துட்டு இருக்கிறாங்க இல்லையா? ஸோ அது கண்டிப்பாக நானுமே இங்க பலர் வந்து எங்களுக்கு சொல்லக்கூடியது எங்களால் கேட்கக்கூடிய மாதிரி இருந்துச்சு. சரி, அதாவது நீங்க சொல்லுங்க, எதை ஏற்றுக்கக்கூடிய மாதிரி இல்லாத சொல்லுங்க. ஏற்றுக்கொள்ள முடியாது என்று நாங்கள் பார்க்காமல் உடனும் யாரையுமே குற்றம் சொல்ல முடியாது தானே, அதைத்தான் நான் அனுபவப்பட்டதுதான். ஓகே சரி, கண்டிப்பாக அனைவரையும் நாங்கள் இந்த இடத்திலிருந்து பொதுவான சொல்லல, சில பேர் நான் பட்ட இதைத்தான் சொல்றேன். கண்டிப்பாக அதை தாண்டி நீங்க சொல்லுங்க, இந்த படத்துல வந்து குறிப்பாக நீங்கள் ஆங்கிள் வைக்கும் பொழுதோ அல்லது போனால் வந்து ஃப்ரேம் வைக்கும் பொழுது என்ன மாதிரியான ஸ்ட்ரகிள்ஸ் மேற்கொண்டீங்க? அதாவது இந்த ஒரு நாள் ஃபுல்லா இதுல நீங்கள் ஈடுபட்டு இருக்கும் பொழுது எப்படியான ஸ்ட்ரகிள்ஸை நீங்க மேற்கொண்டு இருந்தீங்க? அப்படின்னு சொல்லலாம். நான் விருப்பப்பட்டு நாங்கள் ஒரு தொழில் நாங்கள் செய்யக்க அதில் கொஞ்சம் சேலஞ்சிங் வேறு தான். நாங்கள் அதை அட்ஜஸ்ட் பண்ணி தான் நாங்கள் போகணும். இந்த அது டைம் எங்களுக்கு போ ஐயோ லேட்டாகுது அப்படி தான் போயிட்டு இருந்து நிறைய டைம் நான் இருந்தாலும் டயர்ட் தான், பயங்கர டயர்ட். இப்போ மார்னிங் தொடங்கினது அடுத்த நாள் மார்னிங் 6 மட்டும் போகுதுன்னு சொல்லிக்க அவ்வளோ டயர்டாக இருக்கு. ஏன்னு சொன்னால் ஒரு கேப் கூட விட இல்லை, நாங்கள் ஃப்ரீயாக இருந்து அப்படி இல்லை. தொடங்கிலேருந்து அடுத்த லொக்கேஷன் மாற்றி இப்படி போகிறோம் வழியா. அதில் டைம் போனோன்னு தெரியல, அதோட ஓகே அவன் போயிடுச்சு அப்படியே. பீட் பாக்ஸ் தொடர்ந்தும் நிகழ்ச்சிகளை இத்திரைப்படம் சார்ந்த பல கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அவர்களும் தயாராக இருக்கிறார்கள், இணைந்திருக்கலாம். ரமணி, அப்புறம் வந்து நீங்க ஃப்ரேம் வைக்கும் பொழுது இந்த ஒரு ஆக்டர் வந்து நம்ம கலைஞர்களா, நம்ம ஈழத்துல வந்து இப்படி ஒரு கலைஞர் இருக்கிறாரா அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்து வியந்த ஒரு நடிகர் அப்படின்னு சொன்னா யாரு சொல்லுவீங்க? நிவேதிகா தான். ஓகே, என்ன ரீசன்? அது ஏன்னு சொன்னா நாங்களாச்சும் கொஞ்ச நேரம் இருக்கலாம், அவனை தூக்கவே விடையில. அவன் வந்து எப்படின்னு சொன்னா அவனை ரெஸ்ட் எடுக்க, இப்போ அவன் சொன்ன மாதிரி ஒவ்வொரு ஃப்ரேம் அவன் தேவை. இப்போ அந்த படத்துக்கு வந்து ஒவ்வொரு நான் இப்படி ஃப்ரேம் வைக்கிறேன்னு சொன்னா அவன் நிவேதிகன் வேணும். என்னன்னு சொன்னா அவனை கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க விட கடைசியா பாவம் போய் படுத்துட்டு இருந்தாரு, எழுப்பி வந்து ஷூட் பண்ணி எனக்கே ஒரு மாதிரி போயிடுச்சு. என்னன்னா இது அவனை தூங்காமே அப்படி நாங்கள் திருப்ப பண்ணிட்டு இருக்கோம் மாதிரி தோட்டில் போயிடுச்சு. அப்புறம் ஓகே, ஆனா அவ்வளோ டெடிகேட் பண்ணி தான் நடிச்சோம் இந்த படத்துல. நல்ல ஒரு இது. ஓகே, கண்டிப்பாக. அதாவது நீங்க பார்த்து வியந்த ஒரு நடிகர்னா நீங்க நிவேதிகனை சொல்றீங்க. அதே மாதிரி சார் நீங்க இந்த படத்துல எஸ் இந்த படத்துல எல்லாருமே நல்லா நடிச்சிருந்தவங்க. ஓகே, இல்லதானே
எனக்கு கணக்கு படம் இல்லை, நடிக்கவும் இல்லை. நிவேதிகன் அந்த பிரசன்ன நான் தான் பண்ணியிருக்கேன் படம். மற்றது அவன் ஃபர்ஸ்ட் தான் பண்ணியிருக்கான். அது மாதிரி ஆக்டிங் எல்லா டைம் பிடிச்சது. ஓகே, அதாவது வேற படங்களை நீங்கள் பார்க்கும் பொழுது இந்த படத்து அதாவது எப்படி இருக்குது, டிஃப்ரெண்டான ஒரு கதை களத்தில் இருக்குது. ஸோ எப்படி இருக்கு ஃபீல்? நீங்கள் இந்த அவுட்புட்டை பார்க்கும் பொழுது நாங்களெல்லாம் இந்த படத்தில் பணியாற்றி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்து வியந்தீர்களா? என்ன மாதிரி இருக்குது அவுட்புட்டை பார்க்கும் பொழுது? உண்மையா அப்படி இருந்த நான் தான் கேட்பேன். எந்த ஒரு டவுட்டே உங்களுக்கு வந்துருச்சா? எந்த ஒரு விஷயமும் நாங்க செய்ய நாங்க இப்போ இந்த படம் இப்படி இருக்குன்னு சொல்ல நான் சொல்லுவேன், அடுத்த படம்னா இதை கூட கொஞ்சம் வித்தியாசமா செய்யணும். அப்போ அதுதான் டார்கெட்டா இருக்கு. அப்போ நான் இது பண்ணி முடிச்சும் ரொம்ப லேட்டாகி தான் ரிலீஸ் ஆயிருச்சு. நான் யோசிச்சேன், நான் தான் அப்படி செஞ்சிருக்கேன், நான் இல்லாட்டி வேறு யார் செஞ்சிருக்காங்க அப்படிதான் யோசிச்சேன். மற்றபடி ஓகே. ஓகே, சரி. இதை தாண்டி வந்து இப்போ அதாவது வந்து நம்ம இன்டர்வியூ வந்து ரொம்ப சீரியஸாக போயிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ ஃபன் ஒரு மூட்டுக்குள்ள வரலாம். சரி, ஓகே. இந்த திரைப்படத்தில் வந்து நீங்கள் ஃபன்னாக ஒரு விடயத்தை இது வரைக்கும் நான் மறக்கவே முடியாதுங்க இந்த ஒரு சீன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் எந்த சீனை சொல்லுவீங்க? அதாவது உங்களுக்கு பர்சனலாக ஃபன்னாக ஒரு விடயம் இடம்பெற்றிருக்கும் இல்லையா? அதுன்னு சொன்னதான் டைம் லேட் ஆயிட்டு அப்போ ஒரு 4 மணி ஒரு 3:30 மார்னிங் ஷூட் போயிட்டு இருக்கு. அப்போ எல்லாரையும் சுத்தி பாக்குறேன், எல்லாருக்கும் கண்ணு தூங்கி ஏழாது. ஒரு 5 நிமிஷம் ஆளாளுக்கு போய் நான் கேமரா வச்சிருக்கேன். அங்க பார்த்தா நிவேதியம் படுத்துருது, இங்கால பார்த்தா ரெக்கார்ட் படுத்துருது, இங்க ஆர்ட் டைரக்ஷன் படுத்துட்டாங்க. அப்படியே பேசாம ஒரு 5 நிமிஷம் படுத்துட்டு பார்த்தா ஐயோ படுத்துட்டு வந்து திருப்பி எடுத்து ஷூட் பண்றது. ஓகே, அப்ப ஆர்ட் டைரக்டர் உங்களுக்கு? எஸ், அம்மோன்னு எனக்கு ஃபுல்லாக பண்ணுவோம். நான் நாங்கள் காமெடி தான் பண்ணி கொண்டிருப்பேன். ஓகே, ஃபுல்லாக எப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு ஃபன் மூமெண்டாவே போயிருந்துச்சு. சரி, அதை தொடர்ந்து வந்து நீங்க சொல்லுங்க, இந்த திரைப்படத்துக்கான வரவேற்பு மக்கள் மத்தியில இதை பார்த்துட்டு எங்களுடைய சக கலைஞர்களுடைய வாழ்த்துக்கள் உங்களுடைய இந்த திரைப்படத்துக்கு என்ன மாதிரி இருக்கு, இந்தந்த விடயங்களை மாற்றுங்க அப்படின்னு சொல்லி எங்களுடைய மூத்த கலைஞர்களுடைய அட்வைஸ் உங்களுக்கு என்ன மாதிரி இருக்கு? எல்லாருமே நல்ல மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இது நீங்க செஞ்சிருக்கீங்க, இந்த படத்துல கொஞ்சம் வித்தியாசமா செஞ்சிருக்கீங்க, நல்லா இருக்கு, இப்படியே மெயின்டைன் பண்ணி இதே மாதிரி வேற ப்ராஜெக்ட் செய்யுங்க அப்படிதான் சொல்லியிருக்காங்க. ஆர்ட் டைரக்ஷனா நீங்க இந்த படத்துல வந்து ஆர்ட் டைரக்ட் பண்ணியிருக்கும் பொழுது உங்களுடைய ஆர்ட் டைரக்ஷனை பார்த்து உங்களுடைய சக கலைஞர்களோ சரி அல்லது போனால் உங்களை வந்து இந்த படத்துக்கு சஜஸ்ட் பண்ண விஎஸ் சிந்து சரி உங்களுடைய ஆர்ட் டைரக்ஷனை பார்த்து ஏதாவது ஒரு கமெண்ட் உங்களுக்கு கொடுத்தாரா? இதை தாண்டி இந்த அடுத்தடுத்த படைப்புகளுக்கான அட்வைஸ் உங்களுக்கு பண்ணியிருந்தாரு? ஒண்ணுமே கொடுக்கல. ஏன்னு சொன்னா படம் ரிலீஸ் ஆன பிறகு 2-3 நாள் பிஸியா இருந்தே போகணும் எடுக்கணும்னு பார்க்கல. ஓகே, அப்ப எனக்கு இன்னும் கோல் வேற இல்லை. அடுத்தது சிந்து அண்ணா என்ன படத்துக்கு கூப்பிடல, இவர் ஜதுவண்ணா தான் கூப்பிட்டாரு. ஜதுவண்ணா தான் கூப்பிட்டாரு. ஜதுவண்ணாவால தான் இந்த படத்துக்கு நான் வந்தேன். சிந்து அண்ணா அங்க வந்துதான் எனக்கு தெரியும். ஓகே, அவருடைய வழிகாட்டுதல் ஏதாவது உங்களுக்கு அந்த திரைப்படத்தில் இருந்துச்சா? வழிகாட்டுதல் அவர் சொன்னாரு, இப்படிதான் செய்வோம் இதாண்டா வேர்க்கன்னு சொல்லி போட்டு அவரு சரியான பிஸி கணக்கு படத்துக்கு கமிட் ஆயிருந்தவரையா போயிட்டாரு. ஓகே, அதனால வந்து நீங்க இந்த படத்துல நீங்க கமிட் ஆகி பேட்டி முடிச்சிருக்கிறீங்க. கண்டிப்பாக அதாவது இந்த திரைப்படத்தும் கூட உங்களுக்கு வரவேற்பும் சரி, இந்த படத்துக்கான மக்களின் ஆதரவுமே சரி இருந்துட்டு தான் இருக்குது. ஸோ அதாவது இன்னும் ரீச் ஆகணும் அப்படின்னு சொன்னா உங்களோட சைட்ல இருந்து என்ன மாதிரியான விடயங்களை நீங்க மேற்கொண்டு இருக்க வேணும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்சு மார்க்கெட்டிங் சைட்ல வந்து அது எப்படி கொண்டு போய் நாங்கள் சேர்க்கிறோன்ற ஒரு விஷயம் இருக்கு. அது இங்க நிறைய பேர் அது மிஸ் பண்றாங்க. நாங்களும் அதே மிஸ்டேக் தான் நாங்களும் விடுறோம். ஸோ அதுல வந்து நாங்க ஃபுல்லா இறங்கிட்டோம்னு சொன்னா அடுத்து போகலாம்னு நான் நினைக்கிறேன். அதுதான் சொல்றேன்னு சொன்னா இப்ப படத்துல ஒர்க் பண்ணாங்க, இந்த படத்துல இல்லை, பொதுவாக ஒர்க் பண்ணவங்களே ப்ரொமோஷன் பண்ண மாட்டாங்க. அந்த நடிச்சவரை முடிஞ்சுது, நடிச்சு சம்பளம் வாங்கணுமோ சம்பளம் வாங்க, நடிச்சவரையே முடிஞ்சுன்றது அதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணுன்ற ஒரு மைண்ட் செட்டு சிலாக்களுக்கு இல்லை. இது இப்போதானே ரீச் ஆயிருக்கு. ஓகே, நல்ல வரப்பான எனக்கு ஒரு ஆள் கால் பண்ணி சொன்னேன், நல்ல அந்த ஸ்டோரி யார் பண்ணது அப்படின்னு சொல்லி ஒரு ஆள் கால் பண்ணி மட்டும் காய்ச்சார். நான் சொன்னேன் அப்படி தான் அது மாதிரி இதுதான் பிரச்சனை எங்கள் மார்க்கெட்டிங் சைடு. ஓகே, கண்டிப்பாக அடுத்தடுத்த படைப்புகள் அடுத்தடுத்த படங்கள்ல இதற்கான ஒரு குறைகளை நிவர்த்தி செய்து இன்னும் எங்களுடைய மக்கள் மத்தியில் ஒரு பெரிய ரீச்சை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நிகழ்ச்சி சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம். அதை தாண்டி வந்து உங்கள் இருவருக்குமான அடுத்த படைப்புகள், அடுத்த பிளான்ஸ், அடுத்த ஸ்டெப்ஸ் அப்படின்னு சொல்லி ஏதாவது நீங்க கமிட் ஆயிருப்பீங்க கண்டிப்பா. ஸோ அந்த விடயங்களை இங்க பகிர்ந்து கொள்ள முடியும் அப்படின்னு சொன்னால் பகிர்ந்து கொள்ளுங்கள். இப்போ வரைக்கும் இல்லை, எதுவும் கமிட் ஆகல, நெக்ஸ்ட் வந்தா செய்வேன். ஓகே, நீங்க? நானும் கமிட் ஆகல, அந்த சந்தோஷம்.
கண்டிப்பாக. சரி, அடுத்தடுத்த படங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நிகழ்ச்சி சார்பாக வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறோம். இதைத் தொடர்ந்து அதாவது நிவேதிகன் சென்ற வாரத்தில் ஒரு கருத்தை இங்கே முன்வைத்தார். அதாவது வந்து இந்தியா சைட்டுக்கும் இங்கேயும் ஒரு கம்பாரிசன் இருந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி. உங்களுடைய கருத்து கணிப்புல அந்த விடயங்களை எப்படி பார்க்குறீங்க? ஸோ இந்தியா அப்படின்னும் பொழுது அது ஒரு பெருந்துறை, டிஓபியா இருக்கட்டும் சரி, ஆர்ட் டைரக்ஷனாக இருக்கட்டும் சரி, அங்கே வந்து அதுக்கான ஒரு தனிப்பட்ட குழுவே இருந்துட்டு இருப்பாங்க. ஸோ இங்கே வந்து அப்படி இல்லை. ஒரு தனிநபரோ ஒரு 2 பேரோ ஒரு 3 பேர் தான் ஒரு குழுவிலே இருந்துட்டு இருப்பாங்க. ஸோ அந்த கம்பாரிசனை வந்து எங்களுடைய மக்கள் மத்தியிலிருந்து இந்த மாதிரியான அந்த மனநிலையை போக்குறதுக்காக என்ன வழிகள் நாங்கள் செய்ய வேணும்? ஸோ அந்த கம்பாரிசனை நீங்க எப்படி பார்க்குறீங்க? இல்ல அப்படி கம்பேரிசன் பண்ணவே இல்லை. சினிமா பொறுத்த வரைக்கும் நாங்க தான் இந்திய படத்தோட ஒப்புறோம். ஏன்னு சொன்னா அங்கதான் பெரிய பெரிய இது இருக்கு, கேமரா இருக்கு, அதை அப்படி ஒர்க் பண்ணணும். நாங்க இங்கே இருந்துட்டு பெட்டரா செய்யலாம். அதை அப்படியே யோசிக்கல ஒருத்தரும். இது நாங்க கோழிக்கோட்டோடைய இல்லாட்டி இந்திய சினிமாவை கம்பேரிசன் பண்ணி தான் நாங்க இப்படி இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. நாங்க செய்யறத வந்து நாங்க ஒழுங்கா செஞ்சுட்டு போனா நாங்க எங்களுக்கான வரவேற்பு வந்து கிடைச்சிட்டு தான் இருக்கு. என்னோட கருத்தை தான். அதுக்கு எனக்கு என்ன பொறுத்தல என்ன பிரச்சனைனா ப்ரொடியூசர்ஸ் இல்லை என்ன சொன்னா 5 கோடிக்கு பண்ற படத்துக்கும் 5000 கோடி செய்யற படத்துக்கும் நாங்க 5 லட்சம் செய்யறோம், 50,000 செய்யறோம். அதுக்கு தான் அவையில மாதிரி நாங்க பண்ணி கொள்ளலாம். எங்களோட அவ்வளவு வசதிகள் இல்லை, காசு தவிர. முதல்ல எங்களோட மொழியினோட இன்னொரு பிரச்சனையா வச்ச வேணும். இப்போ அது கூட ஓகே ஆயிட்டு ஏற்றுக்கொள்ற வந்துட்டு. மற்றபடி இப்ப ப்ரொடியூசர் பிரச்சனை தான். அதனாலதான் எங்களோட அவையலோட ஒப்பிட முடியாத ஒரு என்ன பொறுத்த. கண்டிப்பாக. அதாவது வந்து இந்த ஒவ்வொரு குறைகள் எங்களுக்கு வந்து சாடப்படுகிறது. அவற்றையும் எங்களுடைய கலைஞர்கள் தங்களுடைய கடின உழைப்பால் போராடி அதையுமே தகர்த்தெறிஞ்சு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இப்போ லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு விடயம் அப்படின்னு சொன்னால் இந்த ப்ரொடியூசர்ஸ் தான். ஸோ அதுவுமே இன்னும் கூடிய சீக்கிரத்தில் நிவர்த்தி ஆகிடும். எங்களுடைய சினிமாவும் இந்திய சினிமாவுக்கு நிகரான ஒரு சினிமாவாக வளர்ந்துடும் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை எல்லாருக்குமே இருந்துட்டு இருக்குது. கண்டிப்பாக இவ்வளவு தூரம் இந்த துறையில் நாங்கள் ஸ்ட்ரகிள் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் எங்களுடைய ஃபேமிலியோட சப்போர்ட் வந்து அந்த அளவுக்கு இருந்தால்தான் முடியுமே அப்படின்னு சொல்லும் பொழுது, ஒரு திரைப்படத்தை இருக்கும் பொழுது குறிப்பிட்ட ஒரு காலத்துல குறிப்பிட்ட ஒரு படங்களை தான் எங்களால் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். அதுக்கு வந்து இங்கே வருமானம் அப்படின்றது வந்து ஒரு குறிப்பிட்ட தொகை தான் எங்களால் கொடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் எங்களோட ஃபேமிலி வந்து சப்போர்ட் இல்லை அப்படின்னு சொன்னா இதுல எங்களால் வந்து நீடித்துழைக்கிறது அப்படின்றது கடினமான விடயம். ஸோ உங்களோட ஃபேமிலிஸ் வந்து உங்களுக்கு என்ன மாதிரி சப்போர்ட்டை கொடுத்துட்டு இருக்காங்க? இது வரைக்கும் நீங்க இந்த ஒரு ஃபீல்டில் ட்ராவல் பண்றதுக்கு இந்த ஒரு பர்சன் தான் என் லைஃப்ல இருக்கா அப்படின்னு சொன்னா யார் சொல்லுவீங்க? 2 பேரும். ஃப்ரெண்ட்ஸ் தான். ஃபேமிலியும் சப்போர்ட் தான், ஃப்ரெண்ட்ஸ் தான் நிறைய. இப்போ ஃப்ரெண்ட்ஸ் தான் இப்போ அடுத்த கட்டத்துக்கு இப்போ என்ன சொல்றது, சான்ஸ் தார ஜதுவா இருக்கட்டும், நிவேதிகனா இருக்கட்டும், சரணா இருக்கட்டும், இங்க இருக்க நிறைய பேர். இப்போ நான் இந்த படத்துல நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அடுத்த படத்துல இந்த ஒர்க் எங்களுக்கு பிடிச்சிருந்துன்னு சொன்னா அடுத்த படத்துல நிவேதிகன் கூப்பிடும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து தான் நாங்கள் இப்படி செய்யறோம். ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் இருக்கக்கூடிய தான் நாங்கள் அவ்வளோ செய்யறோம். ஃபேமிலியை தாண்டி ரமணிக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் தான் அவ்வளவு ஒரு அப்படி நான் சொல்ல வரல. இப்ப ஃபேமிலி சொன்னபடியே தான் நான் இப்ப இந்த ஃபீல்டுக்கே நாங்க இருக்கிறோம். ஸோ என்ன சொன்னா இந்த முதல் ஒரு கட்டத்துல வந்து சினிமா இந்த ஃபீல்டே இல்லை. இப்பதான் இந்த கேமரா கொடுத்தா இவ்வளவு ரேட் வருது, இவ்வளவு இது வருது, சம்பாதிக்க கூடிய மாதிரி இருக்கு. அடுத்த கட்டமா நாங்க இந்த ஃப்ரெண்ட்ஸ் இவங்க எங்களுக்கு சான்ஸ் தர்றபடியே தான் நாங்க இதுக்குள்ள இருந்து நாங்க வேலை செய்யறோம். ஸோ அதை தான் நான் சொன்னேன். ஓகே ஓகே. நீங்க? எனக்கு ஃபேமிலி சப்போர்ட் தான். ஏன்னு சொன்னா சினிமாவுக்கு வந்து 2018 நான் வந்துட்டேன். சினிமா வீட்டில் தெரிகிறது. அப்போ சினிமாவில் இடையில போகிற ஷூட் போவேன், அங்கே போவேன்னு சொல்லி கூட்டி ஷூட்டுக்கு போயிட்டு ஷூட்டிங் போவேன்னு சொன்னால் நான் காசு பண்ணி கொடுக்க மாட்டேன். அப்போ அதுக்கெல்லாம் வீட்டாக கேட்க மாட்டேன். சரி ஓகே, ஏதோ ஒன்று சாதிப்பேன்னு ஏதோ ஒன்று செய்வேன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. அந்த நம்பிக்கை வீணா பார்க்குறான்னு மற்றபடி என் ஃப்ரெண்ட்ஸ் ஆகல் நாங்கள் ஒரு டீமாகவே இருக்கிறோங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஆகிற ரமணி, நான், குரு அப்படியே டீமாகவே இப்போ கனாலமா ட்ராவல் ஆகிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் அப்படியானதான் ஜதுவன் நாட்டை ஒரு அறிமுகம். இந்த ஆர்ட் ஒர்க் எனக்கு தந்தது ஜதுவன் தான். அவர் கற்றுக்க எனக்கு ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பமாக கிடைஞ்சது. அதுக்கு அவருக்கு ஒரு பெரிய ஒரு நன்றி இந்த இடத்துல சொல்லி கொடுத்து. ஓகே, கண்டிப்பாக எங்களுடைய படங்கள், எங்களுடைய படைப்புகள் அடுத்த கட்ட நகர்வை நோக்கி செல்ல வேணும் அப்படின்னு சொன்னால், உங்கள் இவ்வளவு காலம் இந்த நீங்கள் ஃபீல்டில் இருக்கிறீங்க அப்படின்னும் பொழுது இந்த ஒரு விடயம் மாற்றம் அடைந்தால் கண்டிப்பாக எங்களுடைய படைப்புகளும் அடுத்த கட்டத்தை நோக்கி செல்லும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன விடயத்தை சொல்லுவீங்க? என்னன்னு சொன்னா, நான் அந்த கண்ணால் பார்க்கறத வச்சு இட போடப்படுற மாதிரி படத்தை பார்க்காம சொல்றது கால்பணத்தை படம் தானே. அதனால மக்கள் அடுத்த காதை டோன்களை வச்சு நான் காட்டிக்கிறேன். பாருங்க வந்து பாருங்க, இந்தியன் சினிமாவிலையும் எவ்வளவு பெரிய பட்ஜெட் போட்ட படமே நல்ல ஒரு மொக்க படமா வந்துருக்கு சில இதுகளெல்லாம். அப்படி இருக்கும்போது நாங்கள் சரியான ஒரு லட்சக்கணக்கில் தான் நாங்கள் பட்ஜெட் போட்டு செய்கிறோம். அப்படிங்கும்போது நீங்கள் வந்து பார்க்காம
கதை எங்களுக்கு விமர்சனம் வைக்கக்கூடாது, பார்த்த மாதிரி அடிச்சு விடக்கூடாது. அது ஒரு எனக்கு தப்புன்னு தோணுது. மற்றபடி வந்து பாருங்க, எவ்வளோத்துக்கும் நீங்கள் வேஸ்ட் பண்ணுறீங்க. அவ்வளோ பெரிய பட்ஜெட் போட்டு நாங்கள் இருக்கையில் குறைவான பட்ஜெட்டில் எடுக்கும்போது ஒரு 500 ரூபா கொடுத்து ஒரு டிக்கெட் கொடுத்து ஒரு தியேட்டர் ரிலீஸ் ஆகிற படத்தை பார்க்கலாம். அடுத்தது இப்போ யூடியூப்லாம் ஃப்ரீ தான். அதில் ஒரு பார்த்து சப்போர்ட் பண்ணினா எங்களோட சினிமா வளரும்ன்றது இந்த நம்பிக்கை. ஓகே, சரி. அப்படியே வந்து நீங்க நிறைய விடயங்களை இந்த இடத்துல நீங்கள் பகிர்ந்து கொண்டிருந்தீங்க. சரி, அதாவது வந்து இந்த இடத்துல நீங்க இறுதியா மக்களுக்கு வந்து ஏதாவது ஒரு விடயத்தை நீங்க பகிர்ந்து கொள்ள வேணும் அப்படின்னு சொன்னா என்ன விடயத்தை சொல்லுவீங்க? படத்தை பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அதான் கண்டிப்பா இந்த ஸ்மைலி என்ற படத்தை பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. எங்களுடைய ஈழத்துல வர்ற படம் எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணுங்க. பார்க்காம விமர்சனம் செய்யாம பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை வைங்க. அப்பதான் நாங்களும் வளர்ந்து கொள்ளலாம், சரிபடிய திருத்தி கொள்ளலாம். இப்போ பார்க்காம எங்களுக்குள்ளேயே நாங்கள் அந்த படத்தை வச்சுக்கொள்றதுக்கு நாங்கள் பண்ணல. உங்களோட கையில தான் எங்களோட சினிமா வளர்றதுக்கு இருக்குது. நீங்க உங்களோட கைக்குள்ள எடுக்காம எங்களை விசுக்க கூடாது வச்சு அப்படின்றதுனால கண்டிப்பாக இன்றும் கூட இவர்கள் இருவரும் இந்த படம் சார்ந்தும் சரி, எங்களுடைய திரைத்துறை சார்ந்தும் பல விடயங்களை இங்கே உங்கள் அனைவர் முன்னிலையுமே வைத்திருந்தனர். கண்டிப்பாக இந்த விடயங்கள் மாற்றி அமைக்க வேண்டும், எங்களுடைய கலைஞர்களுக்கான அங்கீகாரம் தொடர்ந்தும் எங்களுடைய மக்கள் மத்தியில் கிடைக்க வேண்டும் அப்படி என்ற நிகழ்ச்சி சார்பாக வாழ்த்துக்களையும் கூறிவிட்டு, தொடர்ந்தும் இது போன்ற கலைஞர்களுக்கான வாழ்த்துக்களையும் அங்கீகாரங்களையும் கொடுங்கள். இந்த நிகழ்ச்சிக்கு தொழில்நுட்ப உதவியை வழங்கிய தனுப்பிரியாவிற்கும் மற்றும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்த அத்தனை சொந்தங்களுக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு மற்றும் ஒரு நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் உங்கள் ராஜ். நன்றி நேயர்களே. We're taking it all the way. Sing it, Bhavani. Once again. Mad flavor. கலை மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் அள்ளி அள்ளி பழக வேண்டிய அமிர்தமடா. Go ahead, Craig.